வணக்கம் நண்பர்களே. சீமான் அதிமுகவோட கூட்டணி அமைக்க போறாரா? இது ரொம்ப பெரிய சந்தேகத்தை கொடுத்துருச்சு. செய்தியாளர்கள்கிட்ட சீமான் பேசினாரு. அப்போ கேட்டாங்க, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு, என்ன செய்ய போறீங்க? என்னங்க, இன்னும் 6 மாசம் 7 மாசம் இருக்குல்ல, என்ன அவசரம் அப்படின்ட்டாரு. எப்பவுமே என்ன பண்ணுவாரு, ஒரே போடு போடுவாரு. நான் தனியா போட்டி போட போறேன், வேட்பாளர் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றவரு 6 மாசம் இருக்கு, ஏங்க அவசரப்படுறீங்க அப்படின்னு சொன்னதை பார்த்தா ஒரு கமா போட்டுட்டாரு. செந்தமிழ் சீமான் ஒரு கமா போட்டுட்டாரே, அப்போனா அதிமுக பக்கம் போக போறாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்திட்டாரு. ஆனா அப்படி போவாரா? எங்க கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் 1% ஓட்டு வாங்கி 4, 5, 8 சொல்லி 8.5% வாங்கி இப்போ மாநில கட்சியாக அங்கீகாரம் வாங்கி இருக்கிறாரு. தனியாவே போட்டிட்டு எந்த கூட்டணி இல்லாம. அப்படி இருக்கிறவரு ஒரு கூட்டணிக்கா போயிருவாரு? என்னங்க, இப்படியே போச்சுன்னா அவரு 8, 15, 20, 25 ஆகி 30, 35 ஆகி இவர் முதலமைச்சர் ஆயிட மாட்டாரா? ஐயோ, அப்படி ஆறுதுக்கு இன்னும் 10, 15 வருஷம் ஆயிருமே அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க. அடுத்த தேர்தலே டபுளா ஜம்ப் ஆயிடுவாரு, அதுக்கப்புறம் போயிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் நடக்குவாங்க? ரொம்ப சாதாரண விஷயமா? 2 பெரிய கட்சிங்க, திமுக அதிமுக, அதுல போய் ஒரு புது கட்சி போட்டி போட்டு மோதி மேல வர முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தானே. அது சீமானுக்கு நல்லா தெரியுங்க. எத்தனை நாள் தான் தனியாவே இந்த படகை ஓட்டிட்டு இருக்கிறது? கூட இருக்கிறவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதனால என்ன பண்றதுன்னு முடிவு பண்றாரு. நிறைய பேர்கிட்ட பேசுறாரு, அவருடைய நிர்வாகிகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நிர்வாகிட்ட பேசினா என்னங்க, அது ஒன் மேன் ஆர்மிங்க, ஒரு ஆளுடைய கட்சிங்க, அது ஒரே தலைவர் தாங்க. மற்றவங்க எல்லாம் நிர்வாகிலாம் வருவாங்க, இந்த மாதிரி ஊடகத்துல பேட்டி கொடுப்பாங்க, கொஞ்ச நாள் பிரபலமா இருப்பாங்க, அப்புறம் அவரை திட்டிட்டு வேற கட்சிக்கு போயிடுவாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவரால் மட்டும்தான் கட்சி போயிட்டு இருக்குங்க. அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ் தேசியத்தை முன் வைக்கிறாரு. யார் தமிழன் அப்படின்னு அவர் ஒரு வட்டம் போட்டிருக்கிறாரு, அதுக்குள்ளதான் தமிழனை உட்கார வைப்பாரு. இதுக்கு பின்னால சில தொண்டர்கள் இருக்காங்க, அவருடைய தனித்துவத்தை ரசிக்கிறாங்க. எல்லா கட்சியும் விமர்சனம் பண்றாரு. திமுகவை திட்டாரு, அண்ணா திமுக திட்டாரு, ரெண்டுமே ஊழல் கட்சிகள்னு சொல்றாரு. ஒண்ணு இன்னொன்னு போக சொல்ல போகுதா அப்படின்னு சொல்றாரு. பாஜகவை கடுமையா வசை வர்றாரு. இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படிங்கிறாரு. அண்ணா திமுகவுக்கு பாஜகவோட நேரடியா கூட்டு, திமுக தாங்க எதிர்மறையா கூட்டு அப்படின்னு போட்டு தாக்குறாரு. அப்போனா யாரோட தாங்க கூட்டணி வைப்பாரு? விஜய் பக்கம் ஒரு கண்ணு வச்சிருந்தாரு, விஜய் தான் பக்கத்திலே வரல. அப்படியும் சொல்ல முடியாதுல்ல, தேர்தல் நெருங்க நெருங்க எங்கேயோ இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னாயிட மாட்டாங்களா? அப்போ சீமானுக்கு ஒரு கணக்கு இருக்குங்க, அடுத்த தேர்தல் எப்படி போலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை எடப்பாடி பாஜகவை கட் பண்ணி அனுப்பிச்சிட்டாருன்னா பாஜக சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தும் அப்படின்னு சீமானுக்கு ஆதரவான அரசியல் விமர்சகர்கள் பெருசா ஒரு கோட்டையை கட்டிட்டு இருக்காங்க. அப்படி நடக்குமான்னு சொல்ல முடியாது இல்லைங்க. நடந்தாலும் நடக்கலாம். அண்ணாமலை வர இருக்கிறாரு, இப்போ நயினா நாகேந்திரன் வர வந்துட்டாரு. இப்படி எல்லாம் இருக்கும்போது சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக அமித்ஷாவும் மோடியும் அறிவிப்பார்களா? பெரிய கொஸ்டின் மார்க். அப்போனா என்னதான் செய்வாரு? அப்போனா அண்ணா திமுகவுக்கு தயாராயிட்டாரோ? வாங்க வாங்கன்னு எடப்பாடி கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. எடப்பாடி விஜய் தான் கூப்பிடுறாரு, விஜய் பேசாம இருக்கிறாரு, சைலண்டா இருக்கிறாரு. அப்பப்போ லைட்டா தட்டுறாரு, ஆனா பெருசா ஒண்ணுமே சொல்ல போறது இல்ல. 2 பேருக்கு நடுவில் பேச்சுவார்த்தை பலமா போயிட்டு இருக்குன்னு நிறைய செய்திகள் கசிஞ்சிட்டே இருக்கு. எத்தனை இடம் அப்படிங்கறதா பிரச்சனைன்னு செய்திகள் சொல்லுதுங்க. எத்தனை இடம் அப்படிங்கறதா பிரச்சனை. 80, 60, 70 போயிட்டே இருக்கு. அப்ப சீமான் மட்டும் சும்மா இருப்பாரா? எடப்பாடிக்கும் விஜய்க்கு நடுவில் என்ன ஒரு பார்கெயின் நடக்குது, என்ன பேரம் நடக்குது பார்த்துக்கிட்டு தனக்கு ஒரு பேரம் வைப்பார்ல. ரொம்ப பேரம் பெருசா படிஞ்சா அவருக்கு ஒரு கூட்டணிக்கு தயாராயிருவாருங்க. அடுத்த தேர்தல் முடிவு வந்த பிறகு ஒருவேளை அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு இடங்கள் கிடைக்கலன்னா நாங்களும் தான் அமைச்சரவை பதவி வகிப்போம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஒரு தேர்தல்ல ஒரு கட்சி ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஆனா தாங்க மதிப்பு. அந்த மதிப்பு எப்போதாங்க சீமானுக்கு வரும்? அவருக்கு ஆசையா இருக்கும்ல, அவருக்கு எல்லாத்தையும் கூட இருக்கவங்க ஆசையா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம இடம் மட்டும் கிடைக்குமா? எல்லாமே தாங்க கிடைக்கும். அது மூலம் கட்சி வளம் ஆயிடலாம்ல. சீமான் சும்மா ஒரு பிட்டை போட்டு வச்சிருக்கிறாரு. கூட்டணி தான் அமைப்பாரான்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் குழப்பத்துல வைக்கிறாருன்னு கூட சொல்லலாம். நம்மளை இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறாரு. ஆனா சொல்ல முடியாதுங்க, அரசியல்வாதி மனசுல எப்போ என்ன ஓடுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒண்ணு திங்க் பண்ணுவாங்க, நாளைக்கே வேற கூட சொல்லி மடிப்பிடுவாங்கல்ல. சீமான் இந்த மாதிரி செய்ய போறாரா, இல்ல கூட்டணிக்கு தயாராயிட்டாரா? பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.